நைட்டே கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்கணும்னு நினச்சா சோம்பேறித்தனத்தில் அப்படியே தூங்கியாச்சு. மதியம் போல் தான் எழுந்திரிச்சு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செடிக்கு எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வச்சுட்டு அன்றைக்கி மதியம் வந்து கருவாடு பொரித்து சோறு, அதுக்கப்புறம் முட்டை வைக்கணும், கொஞ்சம் பருப்பு வைக்கணுன்ட்டு இருக்கேன் பையனுக்கு. இதுதான் சமையல். சோறையும் அடுப்பில் வச்சுட்டு சுறா மீன் பண்ணியிருந்தோம்ல, அது எங்கே ஒட்டி வச்சாலும் பையன் சேர் போட்டு எடுத்து பிக்கிற மாதிரி பண்ணுறான். அதனால் நான் கிச்சன்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லேயே எடுத்து ஒட்டி வச்சிட்டேன். கருவாடு வசக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வெட்டி வச்சு கருவாடுக்கும் எல்லாத்தையுமே வசக்கி கருவாடையும் பொரித்து முடிச்சிட்டேன். என்னென்னா இங்கே வாங்குகிற கருவாடு வந்து நம்ம வசக்க அப்படியே பிஞ்சு கருவாடும் வெங்காயமும் இருக்கிறதே தெரியலை. இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. கருவாடு டேஸ்ட்டு வருது. பெரும்பாலும் நான் கருவாடு சாப்பிட மாட்டேன், ஆனால் அந்த வசக்குன்னு அந்த வெங்காயத்தை சாப்பிடுவேன், அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேற்று என் தம்பி வந்திருந்தாம்ல, எங்கள் அம்மா ஒரு குலோப் ஜாமுன் பாக்கெட் கொடுத்து விட்டுருந்துச்சி. சரி குலோப் ஜாமுன் பண்ணோன்னு மாவை பசிட்டு பார்க்க எண்ணெய் கிடையாது. ஹஸ்பண்ட் வர சொல்லியே எண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னேன்னா எண்ணெய் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் போட்டு பொரித்து அதுக்கப்புறம் சீனி பாக்கில் போட்டு வச்சாச்சு. நைட் எடுத்து டேஸ்ட் பண்ணால் ஊறி இருக்கும். எனக்கு என்னமோ சீனி பாக்கு கொஞ்சம் காணாத மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம், ஊறி வந்ததுக்கப்புறம் காணலாட்ட இன்னும் கொஞ்சம் சீனி பாக்கு காய்ச்சி ஊற்றிட வேண்டியது தான். கருவாடு அதுக்கப்புறம் முட்டை எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா